பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கோட்டூர்புரம் சண்முகம் என்பவர் யார் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல் சென்னை பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வழக்கில் குற்றத்துக்கான தண்டனையை பெற்று இருக்கின்ற திரு ஞானசேகரன் அவர்களினுடைய அலைபேசி உரையாடல் விவரங்கள், அதாவது கால் ரெக்கார்டிங் டீட்டெயில்ஸ் என்று சொல்லக்கூடிய சிஆர்டி ரிப்போர்ட் கிளப்புகின்ற பகீர் தகவல்கள் என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல் தமிழகத்தினுடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் 48 மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறாரு. அந்த கெடு யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, எதற்காக கொடுத்திருக்கிறாரு என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நேற்றைய தினம் சென்னை பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் பிரச்சனை, அந்த சிக்கலில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரே ஒரு குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டு திரு ஞானசேகரன் அவர்களுக்கு 30 வருட கண்டிப்பான தண்டனை, அதாவது தண்டனை குறைப்பு ஏதுமற்ற ஒரு தண்டனையாக 30 வருட தண்டனையையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வந்திருந்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பைக்கு வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன செய்திகள், அதே போல இது ஒரு வழக்கு, இந்த வழக்குக்கான தீர்ப்பு பெற்றது என்று இல்லாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்கின்ற உயரத்தில் இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கான விளக்கத்தை சொன்னது, இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு அப்நார்மலாக இருந்துச்சு. இது ஒரு நார்மலான ஒரு இது இல்லையே, ஒரு அப்நார்மலாக இருக்குதே. எதற்காக அரசு தரப்பு வழக்கறிஞர் இவ்வளவு அழுத்தி இந்த செய்திகளை சொல்றாரு? அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னதையே அப்படியே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் எதற்கு ரிப்பீட் பண்றாரு? இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வழக்கு முழுதாக விசாரிக்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதற்கான கேள்விகளையும் நாம கேட்டிருந்தோம். இன்னும் சொல்ல போனா அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் ஒரே ஒரு குற்றவாளி தான், நாங்கள் 27 நேரடி சாட்சிகளையும் 72 சாட்சிகளையும் ஒன்றா நாங்கள் விசாரித்தோம். இந்த விசாரித்ததன் அடிப்படையில் இவர் ஒரே ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. இதன் பிறகு இந்த தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவை எதிர்த்து கேள்வி கேட்குறோங்கிற பேரில் யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்வியை வேற யாரும் கேட்கக்கூடாது, கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னதும், அதன் பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவர் அப்பா ஸ்டாலின், டாடி ஸ்டாலின் வந்துட்டாரு. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த பாலியல் பிரச்சனை அந்த வழக்கை வச்சு ரொம்ப கேவலமாக அரசியல் செய்தவர்களுக்கு தக்க பாடத்தை நாங்கள் புகட்டி இருக்கிறோம். இத்தனை சாரு எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த சாருங்கிறது அரசியல் வார்த்தை தான் கருதப்படும் அப்படின்னு எல்லாம் தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில தான் அந்த கோட்டூர்புரம் சண்முகம் அப்படிங்கிறவர் யாரு, அவருக்கும் இந்த குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை பெற்றிருக்கின்ற இந்த நம்ம ஞானசேகரனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவங்க 2 பேருக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த கோட்டூர் சண்முகம் என்பவருக்கும் உள்ள, கோட்டூர்புரத்தினுடைய வட்ட பொறுப்பாளராக இருக்கிற சண்முகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணாமலை கேட்டிருக்கிறாரு. அண்ணாமலை வைத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அந்த புள்ளி விவரத்திற்கான விளக்கத்தை அரசு தரப்பு சொல்லணும். அப்படி இல்லாட்டினா நாங்கள் 48 மணி நேரத்திற்கு பிறகு மேலும் புதிய ஆதாரங்களோடு செய்தியாளரை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அண்ணாமலை வைத்த புள்ளி விவரங்கள் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அண்ணாமலை வைத்த புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல, பொதுவாக பொதுத்தளத்தில் இருக்கின்ற கேள்விகளுக்கு புள்ளி விவரத்தோடு ஒரு கேள்விகளை வைத்திருக்கிறாரு அண்ணாமலை. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் மாதம் 23 இந்த பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனை நடந்து அடுத்த நாள் இந்த குற்றம் சுமத்தப்பட்ட ஞானசேகரன் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்ட உடனேயே அவர் அடுத்த நாளே வெளியில் விட்டுறாங்க. குற்றவாளியை ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் விட்டுறாங்க. வெளியில் விட்டுட்டு ஒரு 1.5 நாள் கழித்து மறுபடியும் அவரை கைது பண்ணி இன்னொரு வழக்கில் கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணி அதன் பிறகு குண்டாஸ் போட்டாங்க, அப்படிலாம் போட்டாங்க. இப்போ இதற்கு இடையில என்னன்னு, இந்த ஒரு நாள் வெளியில் விட்டதற்கு பின்னாடி, அதாவது இந்த பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது ஃப்ளைட் மோடில் இருந்த அந்த தொலைபேசியானது அதன் பிறகு நார்மல் மோடுக்கு மாறி அதன் பிறகு கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களில் வெளியில் விட்டு மறுபடியும் கைது செய்யப்பட்ட வரலையும் இந்த ஞானசேகரன் யாரோடு பேசினாரு, என்னென்ன பேசினாரு, யார் யாருக்கு பேசினாரு அப்படிங்கிற கால் ரெக்கார்டிங் டீட்டெயில்ஸோடு இன்னைக்கு ஒரு புதிய பிரச்சனை, இந்த பிரச்சனை புதிய அவதாரத்தை
புதிய முகத்தை எடுத்திருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது ஞானசேகரனுடைய அலைபேசி ஃப்ளைட் மோடில் இருந்துச்சுன்னு சொல்ற இதே வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர், இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு உடனேயே அவருடைய அலைபேசி ஃப்ளைட் மோடுக்குலேருந்து நார்மல் மோடுக்கு வந்த பிறகு அலைபேசியினுடைய முதல் உரையாடல் யாருக்குன்னா அந்த பகுதியில் இருக்கின்ற முக்கியமான காவல்துறை அதிகாரிக்கு பேசியிருக்கிறாரு ஞானசேகரன். அப்போ அந்த அதிகாரி யாரு, அவருடைய தொலைபேசி என்ன அப்படிங்கிற விவரம் வந்து கால் ரெக்கார்டிங் டீட்டெயில்ஸில் இருக்கு. இருந்தாலும் அந்த அதிகாரிக்கினுடைய எதிர்கால இந்த போக்கு, அவருடைய பணியை வந்து கருத்தில் கொண்டுட்டு அவர் அண்ணாமலை வெளியிடலை. இப்போ உரையாடல் நடந்திருக்கு. அதாவது உள்ளுக்கு ஃப்ளைட் மோடில் இருந்த அலைபேசி வெளியில் வந்த உடனேயே இந்த பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற செய்தியை யாருக்கோ சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இவர் நேரடியாக தொலைபேசி மூலமாக அந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய உயர் பொறுப்பில் இருக்கிற காவல் அதிகாரிக்கே பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதன் பிறகு நடந்த உரையாடல்கள் என்னன்னா, அடுத்த உரையாடல் வந்து கோட்டூர்புரத்தை சேர்ந்த திமுகவினுடைய வட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற சண்முகத்துக்கு பேசியிருக்கிறாரு. இப்போ கோட்டூர்புரத்தினுடைய திமுக வட்ட பொறுப்பாளர் யாருக்கிட்ட பேசியிருக்கிறார்னா, அவர் வந்து தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற மா சுப்பிரமணியனோட பேசியிருக்கிறாரு. இது எல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், கைது போறதுக்கு முன்னாடி உரையாடல், கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு நாள் அவர் வந்து வெளியில் விடுறாங்க இல்லையா, அந்த வெளியில் விட்ட பிறகு நடந்த உரையாடல். இதற்கு இடையில ஞானசேகரன் அவர்களுடைய தொலைபேசியிலிருந்து பல முறை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டூர்புரத்தினுடைய வட்ட பொறுப்பாளராக இருக்கின்றவர்கிட்ட உரையாடல் நடந்திருக்கு. அந்த கோட்டூர்புரத்தினுடைய வட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற திரு கோட்டூர்புரம் சண்முகம் வந்து மா சுப்பிரமணியன்கிட்ட பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பல முறை அங்கு இருக்கின்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோட பேசியிருக்கிறாரு. இந்த உரையாடல் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இன்னைக்கு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாக அண்ணாமலை வந்து வெளியில் வச்சிருக்கிறாரு. இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம என்ன நேற்றைய தினம் காணொலி பதிவில் வந்து வெளிவராத கேள்விகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஃப்ளைட் மோடுக்கு பின்னாடி நடந்த உரையாடல் என்ன, யார்கிட்ட பேசினாரு, அப்படி பேசப்பட்டவர்கள் முறைப்படி அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டாரா, இந்த விசாரணை வளையத்திற்குள் கோட்டூர்புரத்தினுடைய திமுக வட்டச் செயலாளராக இருக்கின்ற சண்முகம் வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டாரா, அதே போல இந்த சண்முகம் இவர் வெளியில் இருந்த அந்த நாட்களில் என்ன நடந்திருக்கு, இவர் வந்து மா சுப்பிரமணியனோடு பேசினாரு, மா சுப்பிரமணியனோட இவர் என்ன பேசினாரு, இவர்கிட்ட மா சுப்பிரமணியம் என்ன பேசினாரு, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படிங்கிற விசாரணை வளையத்துக்குள்ள மா சுப்பிரமணியம் அவர்களும் அழைக்கப்பட்டு உங்கள்கிட்ட இவர் என்ன பேசினார், கோட்டூர்புரம் சண்முகம் என்ன பேசினாரு அப்படின்னு விசாரிக்கப்பட்டதா. அதே போல கோட்டூர்புரம் சண்முகம் அவர் வந்து அந்த அந்த பிரச்சனை நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி, இப்போ கோட்டூர்புரங்கிறது எட்டியெல்லாம் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பின்புற வாயில் இருக்கிற அதே இடம் தான் கோட்டூர்புரம். கோட்டூர்புரத்தினுடைய அந்த பகுதியினுடைய காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்கின்ற அவரோடு பல முறை இவர் வந்து சண்முகம் பேசியிருக்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர். அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகளும் அழைக்கப்பட்டு இந்த விசாரணையில் இந்த உட்படுத்தப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த 30 வருட தண்டனை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த ஞானசேகரனுக்கு 30 வருட கால தண்டனை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த 11 பிரிவுகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த 11 பிரிவுகளில் இந்த தடயங்கள் அளிப்பு அப்படிங்கிறதும் ஒரு பிரிவு. இந்த 11 குற்றங்களுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இவர் வந்து தடயங்களை அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் ஒரு பிரிவின் கீழே இவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ தடயங்களை அளித்திருக்கிறார் என்றால் என்ன தடயங்களை அளித்தார், அந்த தடயத்தில் ஒளிந்திருக்கின்றது ஆள் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம விரிவுபடுத்தினோம்னா யார் அந்த சாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விளக்கம் நம்ம புரிந்துடும், நமக்கு விளக்கம் கிடைச்சிடும். இப்போ இதில் வந்து இந்த அலைபேசி உரையாடல் வந்து ஃப்ளைட் மோடில் இருக்குது, அதனால அவர் யாருக்கிட்டையும் பேசலை அப்படின்னு சொல்கிற இதே அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்ட வந்து வெளியில் வந்த உடனேயே சில பேர் நபர்கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, சில நபர்கிட்ட பேசியிருப்பாங்க. சில நபர்கிட்ட பேசும் பொழுது அந்த யாருக்கிட்ட பேசினாரு, அவர் என்ன பேசுகிறாருன்னு விசாரித்து இந்த விசாரணையினுடைய நீட்சியை உருவாக்குனா யார் அந்த சாரு அப்படிங்கிற விளக்கம் கிடைச்சிரும். இந்த நிலையில தான் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள்
அவர் டீட்டெயிலாக போட்டிருக்கிறாரு. என்ன அலைபேசி எண்ணுக்கு முதல்ல இவர் பேசியிருக்கிறாரு. யார்? வெளியில் வந்த ஞானசேகரன் அவர்கள். எதிலிருந்து வெளியில்? குற்றச்செயலில் ஈடுபட்ட உடனேயே சுட வெளியில் வந்து யாருக்கு முதல் அழைப்பு பேசியிருக்கிறாருன்னா அந்த பகுதியில் இருக்கின்ற காவல்துறை உயர் அதிகாரிக்கு பேசியிருக்கிறாரு. அப்போ காவல்துறை உயர் அதிகாரிக்கு வந்து சண்முகம் என்ன யாருன்னு தெரியும், ஃபோனில் பேசுகிற இந்த ஞானசேகரன்னா யாருன்னு தெரியும். இதன் பிறகு சண்முகம் வந்து நேரடியாக இவர்கிட்ட தொடர்பு கொண்டது தெரியும். சண்முகங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட பொறுப்பாளர். அப்போது இந்த முக்கோணத்தை வந்து ஒரே ஒரு கோணம் தான் தண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டூர்புரத்தினுடைய சண்முகம் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட பொறுப்பாளர் விசாரணைக்கு உட்படுத்தப்படவும் இல்லை. இந்த விசாரணையில் அவருடைய பங்களிப்பு என்னன்னு தெரியல. அதே போல் அவர் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாருங்கிற விவரம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 48 மணி நேரம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசிற்கு இது சம்பந்தமாக விளக்கம் அளிப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. கால் ரெக்கார்டிங் டீட்டெயில் வைத்திருக்கின்ற அந்த புள்ளி விவரங்களை வைத்திருக்கின்ற அவர் வந்து ஒரு டைம் கொடுத்துருக்கிறார். 48 மணி நேரத்துக்குள்ள இவர் யாருக்கிட்ட பேசினாரு, என்ன உரையாடல் முதற்கொண்டு எடுக்க முடியும். ஒருத்தட்ட பேசுகிறாங்க, நம்மள்கிட்ட இருக்காது. இப்போ ஏர்டெல் மூலமாக பேசுகிறோன்னா ஏர்டெல்லில் வந்து என்ன உரையாடல் நடந்துச்சு அப்படின்னு அதை ரீட்ரைவ் பண்ண முடியும். இவ்வளோ வசதிகள் இருக்கும் பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் நேராக வந்து அவர் வந்து ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தாரு. ஃப்ளைட் மோடில் குற்றம் செய்கிறவன் வந்து குற்றம் செஞ்சுக்கிட்டே பேச முடியாது. குற்றம் செஞ்ச பிறகு வந்து யாருக்கிட்ட பேசுகிறான், என்ன பேசுகிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர, குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் வந்து பேசினார். அந்த பேசுனதுல சாருன்னு சொன்னார். அந்த சார் வந்து யாருன்னு நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய அபத்தமாக இருக்கின்றது. இப்போது தண்டனை கொடுக்கப்பட்டு இது வந்து இந்த தண்டனையுமே வந்து ஒரு வகையான ஐவாசு. இந்த தண்டனை இந்த விவரங்களோடு ஞானசேகரன் தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போனுச்சுன்னா இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட விதம், சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட விதம், இந்த வழக்கையும் சாட்சிகளையும் விசாரிப்பதற்கு இந்த அரசு காட்டிய அவ்வளவு விரைவுத்தன்மை, இது எல்லாத்தையும் காரணம் காட்டிட்டு ஞானசேகரன் தரப்பு நேரடியாக உச்சநீதிமன்றம் போனுச்சுன்னா உச்சநீதிமன்றத்திலேருந்து ஈஸியாக பிணையில் வெளியில் வந்துடலாம். அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன தெரியுமா சொல்லும், எனக்கு என்னங்க தெரியும், எங்கள் விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டோம். ஆனால் அவர் வந்து உச்சநீதிமன்றம் போய் அவர் வந்து தண்டனையில் விலக்கு பெற்றுட்டு வந்துட்டார், இதுக்கும் எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நான் ஒதுங்கிக்கிறதுக்காக இந்த வேலையை செய்து திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இந்த சூழலில் தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாக திரு அண்ணாமலை வந்து இந்த அரசுக்கு ஒரு கெடு கொடுத்துருக்கிறார். இந்த அரசுக்கும் இந்த விசாரணையை செய்த அதிகாரிகளுக்கும் ஒரு கெடு. நீங்கள் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே அவர் வந்து இந்த பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி, அதாவது இந்த பிரச்சனையில் ஈடுபட்டுட்டு அந்த குற்றத்தை செய்துவிட்டு வெளியில் வந்து உடனேயே யார்கிட்ட பேசினார், என்ன பேசினார் அப்படிங்கிற விவரம் என்னகிட்ட இருக்குது. இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே போல் அடுத்த அலைபேசி அழைப்பு அந்த பகுதியில் இருக்கின்ற கோட்டூர்புரத்தினுடைய வட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற சண்முகத்துக்கிட்ட எதற்கு பேசினார், அந்த சண்முகம் சொன்னது என்ன, அது குறித்து நீங்கள் விளக்கம் கொடுங்க. அதே போல் இந்த சண்முகமும் இந்த காவல்துறை அதிகாரிக்கும் பல முறையை நடந்த உரையாடலினுடைய விளக்கம் என்ன, அதே போல் அந்த சண்முகம் அவர்கள் எதற்காக மா சுப்பிரமணியம் அவர்களோடு பேசினார், எதற்காக கைது செய்யப்பட்ட அடுத்த நாளே இவர் விடுதலை செய்யப்படுகிறாரு, அதன் பிறகு புதிதாக ஒரு வழக்கை வந்து அவர் மேலே போட்டு மறுபடியும் கைது செய்கிறீங்க, விடுதலை செய்யப்பட்டதற்கும் கைது செய்யப்பட்டதற்கும் இடையில் இவர் என்னென்ன தடயங்களை அளித்தார், அந்த தடயங்களில் இருக்கின்ற அந்த குற்றவாளி யார், இதெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். இல்லாட்டினா இந்த வழக்கு புதிய பரிணாமத்தை அடையும் அப்படின்ற கேள்வியை வச்சிருக்கிறாரு. இந்த கேள்வி எல்லாருக்கும் வந்த கேள்வி தான். இந்த வழக்கின் போக்கு, வழக்குக்கான தண்டனை கொடுக்கப்பட்ட விதம் என்பதை தாண்டி இந்த தண்டனைக்கு பிறகு வந்து எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு பேசி அரசு தரப்பு வழக்கறிஞர், அதே போல் இதிலெல்லாம் நாங்கள் சாதனை செஞ்சிட்டோம், யாரை அந்த சாரை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற அந்த பெரிய மமதையில் வந்து செய்தியாளர்களுக்கு பதிவு செய்த தமிழக முதல்வரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வழக்கு இதோட முடியலைங்க. இன்னமேலுக்கு இது பெரிய அடுத்த கட்ட ஒரு முகத்துக்கு செல்லுது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.